அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. கண்ணியம் நேர்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சொந்தங்களே, ஈமானிய உறவுகளே, உங்கள் அனைவரும் மீதும் ஏக இறையோனின் சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் என்றென்று நின்று நிலவட்டுமாகுக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியம் நேர்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது அருமறையாம் திருமறையில் குர் ரப்பி ரஹ்முஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, நபியே, உங்களுடைய பெற்றோர்களுக்காக நீங்கள் இவ்வாறு துவா செய்யுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், இறைவா, என்னை என்னுடைய பெற்றோர்கள் நான் சிறு குழந்தையாக இருக்குகின்ற போது எவ்வாறு என்னை அரவணைத்து பராமரித்து வளர்த்து எடுத்தார்களோ அதுபோல அவர்கள் மீது நீ அன்பும் கருணையுடன் அவர்களை நீ பாதுகாப்பாயாக, அவர்களை நீ எல்லா விதத்திலும் அவர்களுக்கு நீ கிருபை செய்வாயாக என்ற அர்த்தம் பொதிந்த துவாவை கேட்கும்படி நபியே மக்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லாஹ்வின் அன்பிற்குரியவர்களே, இந்த காணொளியின் மூலமாக நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், பெற்றோர்களுடைய விஷயத்தில் கருணை காட்டுங்கள். அவர்கள் இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் நமக்கு ஏது பெயர், நமக்கு ஏது அட்ரஸ், நமக்கு ஏது இருக்க இடம், நமக்கு ஏது படிப்பு, நமக்கு ஏது உணவு, நமக்கு ஏது உடை. எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெற்றோர்கள் சுருங்க சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் நேரடியாக தன்னுடைய கருணையை இந்த பூமியில் காட்டாமல் தான் எவ்வளவு கிருபையாளன் கருணை உள்ளவன் என்பதை முதல் எங்கிருந்து அல்லாஹ் காட்டுகிறான் என்று தெரியுமா? பெற்றோர்கள் மூலமாகத்தான். நம்மை 10 மாதம் சுமந்து தன்னுடைய உதிரத்தையும் உணவாக கொடுத்து வயிற்றுக்குள் இருக்குகின்ற போதே பலவிதமான கற்பனையில் வாழ்ந்தவர்கள் நம்மை வளர்த்தெடுக்கும் விஷயத்தில் அந்த தாய் தந்தையர்களிடத்தில் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? இன்றைய பார்க்கின்ற சூழ்நிலையில் பெற்றோர்களை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு அவநிலையை தான் பார்க்கின்றோம். ஒரே ஒரு நிகழ்வை, நிதர்சனமான உண்மையை நான் உங்களுக்கு மத்தியில் சொல்வதற்காக வேண்டி இந்த காணொளியில் வருகின்றேன். எனது நண்பர் ஒரு தகவலை சொன்னார். ஒரு மனிதர் ஒரு பெரிய ஆபீஸில் வேலை பார்த்து கொண்டிருக்கின்றார். அவருடைய வேலை அலுவல்கள் எல்லாம் போய்கொண்டே இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் அந்த கம்பெனியினுடைய எம்டி ஒரு நாள் ஆபீஸுக்கு வருகின்றார். ஆபீஸுக்கு வந்து எல்லோரிடமும் அவர்களுடைய தன்மைகளையும் அவருடைய குணாதிசயங்களையும் தெரிந்து கொள்வதற்காக வேண்டி அவர் முடிவெடுக்கின்றார். அதன் அடிப்படையில் அந்த கம்பெனியில் மேனேஜ்மெண்டில் இருக்கக்கூடிய ஒருவரை அழைத்து, நாளை தினம் உங்கள் வீட்டிற்கு நான் வருகின்றேன் என்பதாக தகவல் மட்டும் சொல்லிவிடுகின்றார். அந்த ஊழியருக்கு ஒரே பதட்டம். என்னது, நம்முடைய கம்பெனியின் முதலாளி நம்முடைய வீட்டுக்கு வருகிறாரா? வேக வேகமாக ஆபீஸை முடித்துவிட்டு வீட்டுக்கு வருகின்றார். மனைவி அழைக்குகின்றார். என்ன ஆனது, ஏன் தாமதம், சீக்கிரமா என்பதாக கூப்பிடுகின்றார். ஏங்க, என்ன பதட்டம், ஏன் இவ்வளவு பரபரப்பு என்று? உனக்கு தெரியாதா, நம்முடைய கம்பெனியினுடைய முதலாளி நாளை நம் வீட்டுக்கு வருவதாக சொல்லியிருக்கின்றார். எனக்கு கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை, என்ன செய்வது என்று புரியவில்லை. ஆகையினால் எனக்கு என்ன செய்வென்று தெரியாது. உடனுக்குடனையாக இந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாம் நீட்டாக, அழகாக, ரொம்ப சுத்தமாக இருக்க வேண்டும். முதலில் குப்பைகள் எல்லாம் ஓரங்கட்டு, அள்ளி வெளியே போடு. பழைய பாத்திரங்கள், பழைய துணிமணிகள் எங்கிருந்தாலும் அதை அப்புறப்படுத்தி விடு. கண்ணுக்கு முன்னால் வைத்து விடாதே. அதை பார்த்து என் முதலாளி அவர் முகம் சுளித்து விடக்கூடாது. எனவே கவனமாக இரு, கவனமாக இரு, கவனமாக இரு என்பதாக சொல்லுகின்றார். சரி என்பதாக ஊடமாட கணவனும் சேர்ந்து வேலை பார்த்து அந்த வீடை எல்லாம் ஓரளவுக்கு சுத்தப்படுத்துகின்றார். பழைய பாத்திரங்கள், பழைய துணிமணிகள், பழைய பொருட்களை எல்லாம் ஒரு ரூம்பில் வைத்து பூட்டு போடுகின்றார். அந்த பழைய பொருட்களிலும் ஒரு பொருள் இருந்தது தெரியுமா?
அந்த பழைய பொருட்களிலும் ஒரு பொருள் இருந்தது தெரியுமா? அது வேறு யாரும் இல்லை, எந்த பொருளும் இல்லை. தன்னை பெற்றெடுத்த ஒரு மூதாட்டியான 70 வயது நிறைந்த, பார்வை மங்கி போய் தலைமுடி உதிர்ந்து போன, தோலெல்லாம் சுருங்கி போன, பேச்சு தடமாற்றமான நிலையில் இருக்கக்கூடிய, தன்னை பெற்றெடுத்த 10 மாசம் சுமந்து பெற்று வளர்த்து வாலிபமாக்கி இந்த நிலைக்கு உயர்த்திய நிலைக்கு கொண்டு வந்த தன்னுடைய தாயையும் அந்த ரூம்பில் வைத்து பழைய பொருளோடு பழைய பொருளாக வைத்து உள்ளே பூட்டும்படி சொல்லுகின்றார். அதே போல வைத்து விட்டார்கள். ஆனால் அந்த தாய்க்கு உடல்நிலை சரியில்லை. அதனால் அடிக்கொரு முறை என்று இரும்புவார், கனைப்பார். இந்த இரும்பல் சத்தம் நம்முடைய முதலாளி வருகின்ற போது கேட்டால் என்ன செய்வது? அதனால் ரூம்பில் வைப்பது சரியல்ல. சரி, நம்முடைய வீட்டினுடைய வெராண்டாவில் வைத்து விடுவோம். யாரோ எவரோ மாதிரி உட்கார்ந்து போகட்டும், அது யார் என்ற முதலாளி கண்டுகொள்ள மாட்டார், வீட்டுக்குள் வந்து விடுவார் என்பதாக அடைத்து வைத்திருந்தாதானே இந்த சப்தத்தை கேட்டு அதன் மூலமாக நமக்கு ஏதாவது சப்தம் போட ஆரம்பித்து விடுவார். அதனால் வீட்டில் வெராண்டாவில் வைத்து விடுவோம். சரி என்பதாக வீட்டில் வெராண்டாவில் வைப்பது. எப்படி வைப்பது? தங்களிடம் இருந்த ஒரு பெரிய துணியை எடுத்து அந்த மூதாட்டியின் மீது போட்டுவிட்டு தலையை மறைத்து, அல்லாஹ்வின் அன்பிற்குரியவர்களே சற்று நன்றாக கேளுங்கள், தலையை மறைத்து உடலை மறைத்து அந்த மூதாட்டியிடம், அந்த தாயிடம் பலவிதமான முறையில் கண்டித்தும் கூட, இதுபோல எங்களுடைய கம்பெனியின் முதலாளி வருகின்றார், எனவே சத்தம் போடக்கூடாது, கத்தக்கூடாது, அதை இதை கீழே போட்டுவிடக்கூடாது என்பதாக சொல்லி மகன் தாயை கண்டித்து வெரண்டாவில் உட்கார வைக்கின்றார். வெரண்டாவில் உட்கார்ந்த அந்த தாய் முதலாளி வரக்கூடிய நேரத்திலும் இரும்பிக் கொண்டே இருப்பதை தெரிந்து என்ன செய்து விடுகின்றார்? வீட்டினுடைய பின்பகுதியில் கொண்டு சென்று விடுவோம் என்று ஒரு சேரில் உட்கார வைத்து கொண்டு போய் விடுகின்றார்கள். முதலாளியும் வந்து விடுகின்றார். வீட்டை பார்க்குகின்றார், அழகாக இருக்கிறது, எல்லாம் புது புது பொருட்களாக இருக்கிறது. அப்படியே பார்த்து கொண்டு வந்திருந்த அந்த முதலாளி சேரில் அமர்கின்றார். அமர்கின்ற போதே அந்த வீட்டுடையவனுக்கு திக்கு திக்கு என்று ஒரு பயம். என்ன பயம் என்று தெரியுமா? இவ்வளவு நேரம் அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய முதலாளி பாத்ரூமின் பக்கம் தப்பித்தவறி வந்துவிட்டால் என்ன ஆகுமோ என்ற ஒரு அச்சம். இந்த அச்சத்துக்கு மத்தியில அல்லாஹ் இவருடைய கல்வில போட்டு விட்டான். வீட்டை சுத்தி பார்த்து கொண்டிருந்தவர்கள் பாத்ரூம் வழியாக சென்று விடுகின்றார். பாத்ரூம் வழியாக சென்ற உடனே அங்க அந்த மூதாட்டி சேரில் தலை குனிந்தவர்களாக ஏதோ ஒன்று சொல்லிக்கொண்டே இருப்பதை போல உணர்கின்றார். அதை பார்த்துவிட்டு குனிந்து பார்க்கின்றார். அம்மா என்று கூப்பிடுகின்றார். யாருங்க? முதலாளி அம்மா என்று கூப்பிடுகின்றார். அந்த மூதாட்டி பார்க்க தெரியவில்லை. அந்த வீட்டுடையவர் சொல்லுகின்றார், அதாவது அந்த மூதாட்டியுடைய மகன், அவங்களுக்கு காது கேட்காது, சரி நான் வந்திருக்கேன்னு சொல்லுங்க. உடனே தலையை தூக்கி கொடுத்து இந்த மாதிரி முதலாளி வந்திருக்கிறான்னு சொல்லு. இப்படி பார்த்துட்டு என்பதாக சொல்றாங்க. அவ்வளவுதான். முதலாளி நல்லா விசாரிக்கிறார். அந்த அம்மாவுக்கு எதுவும் பதில் சொல்ல தெரியவில்லை. மகனை அதுக்கு பாஷையில, தாய்க்கு புரிகிற மாதிரி பாஷையில சொல்லும்படி சொல்றாங்க. இதுக்கு மத்தியில அந்த மூதாட்டியிடம் முதலாளி கேட்கிறார், எனக்கு ஒரு ஓலையில ஒரு சின்ன பை செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறார். அத சொல்றாரு. அந்த அம்மாவுக்கு புரியல. ஒரு பை செஞ்சு வாங்கிட்டு வாங்க நாளைக்கு என்று முதலாளி சொல்லிட்டு போயிடுறாரு. வீடை பார்த்தாரு, எல்லாம் எதுவுமே சொல்லல.
அம்மாட்ட இருந்து நாளைக்கு ஒரு ஓலையில ஒரு பை செஞ்சு கொண்டு வாங்க. இப்போ முதலாளி எதுக்கு கேட்டாரு, என்னத்துக்கு கேட்டாரு தெரியல, ஆனா ஒரு பை செஞ்சு போடணும். அது உங்க அம்மா தான் செஞ்சிருக்கணும். அம்மாட்ட வந்து சொல்றாரு, சத்தமா பேசுறாரு, சாடையில பேசுறாரு. அந்த மூதாட்டியம்மா சொன்னாங்க, எனக்கு பார்வை மங்கி போச்சு, கைகாலெல்லாம் நடுங்குது, என்னால ஓலையில எதுவும் செய்ய முடியாது, பை செய்ய முடியாதுப்பான்னு சொல்றாங்க. நீ செஞ்சே ஆகணும். முடியாதப்பா, எனக்கு அது செஞ்சு பழக்கம் இல்லப்பாங்கிறாங்க. இல்ல இல்ல, நீ செஞ்சாதான் நான் பணி செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய கம்பெனில எனக்கு மேனேஜர் போஸ்ட் கிடைக்கும், உயர் பதவி கிடைக்கும். இந்த ஒரு பையில தான் என் வாழ்க்கையே இருக்கு, அதனால நீ செஞ்சு கொடுக்க முடியுமா முடியாதா? அம்மா இப்படி பார்த்துட்டு, என் மகனுக்கு உயர் பதவி கிடைக்குமா, உயர் அந்தஸ்து கிடைக்குமா, சரி மகனே நான் செஞ்சு தரேன் என்று சொல்லிட்டு, அதை பற்றிய தெரியாத அந்த தாய் அந்த வயது முதிர்ந்த அந்த நிலையிலும் கை நடுக்கத்தோடு தன்னுடைய மகனுக்காக அந்த ஓலையில் பையை செய்கின்றார், செய்து கொடுக்குகின்றார். அதை கொண்டு வந்து தன்னுடைய முதலாளியிடம் கொடுக்குகின்றார். அதை வாங்கி அந்த அந்த பையை வாங்கி அந்த டேபிள் வைக்கின்றார் முதலாளி. வைத்துவிட்டு சொன்னார், இந்த டேபிளுக்கு இது எவ்வளவு அழகாக இருக்கிறது தெரியுமா? ஆமாங்க முதலாளி, நல்ல அழகா இருக்கு. இது எப்பயுமே இந்த இடத்துலதான் இருக்கணும். இந்த இடத்துல இந்த நிகழ்வு நிறைவு செய்யப்படுகின்றன. அல்லாஹ்வின் அன்பிற்குரியவர்களே, முதலாளி அந்த தொழிலாளிக்கு, அந்த மூதாட்டியினுடைய மகனுக்கு எவ்வளவு அழகான உதாரணத்தை உணர்த்தி காட்டினார் என்று தெரியுமா? தன்னுடைய தாயை ஒரு பழைய பாத்திரங்கள், பழைய பொருட்கள் போடக்கூடிய அறையில் வைக்கக்கூடியவர்கள் அல்ல, வீட்டுக்கு பின்புறமாக வைக்கக்கூடியவர்கள் அல்ல, அவர்களை பாரமாக நினைக்கக்கூடியவர்கள் அல்ல. அவர்கள்தான் நமக்கு ரஹமத், அவர்களால் நமக்கு நிஅமத், அவர்களால் நமக்கு எல்லா விதமான வளத்தையும் நலத்தையும் பாக்கியத்தையும் கொண்டு வந்து நமக்கு தரக்கூடியவர்கள். நம்முடைய குடும்பத்தில் பெரியவர்கள் இல்லாவிட்டால் நமக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம் என்று தெரியுமா? பெற்றோர்களை பெற்று இருக்கக்கூடிய பிள்ளைகளே, வாலிபர்களே, உங்களுடைய பெற்றோர்களை உங்களுடைய உயிராக மதியுங்கள். நீங்கள் திருமணம் முடித்து விட்டால், கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டால், காரும் பங்களா வசதி வாய்ப்பும் கிடைத்து விட்டால், உங்களுடைய பெற்றோர்களுக்கு முதுமையும் பலகீனமும் வந்துவிட்டால் அவர்களை நீங்கள் ஓரம் கட்ட வேண்டும் என நினைக்காதீர்கள். அவர்களை ஓரம் கட்ட நீங்கள் நினைப்பீர்களே ஆனால் அல்லாஹ் நம்மை ஓரம் கட்டி விடுவான். அவர்கள் நம்முடைய இதயத்தை வைத்து அவர்களை நாம் வளர்த்தெடுக்க வேண்டும். அவர்களை குழந்தையாக பாருங்கள், அவர்கள் குழந்தைகளாக மாறுவார்கள். அல்லாஹ் அருமறையாம் திருமறையில் சொல்லுவான், உங்களுடைய வாழ்வினுடைய நிலைப்பாடுகள் என்னென்று தெரியுமா? பிறந்தீர்கள், வளர்ந்தீர்கள், வாலிபமானீர்கள், வயோதிகம் அடைவீர்கள், பிறகு மீண்டும் உங்களுடைய நிலைப்பாடுகள் குழந்தை போன்ற நிலைகள் வரும். நம்ம என்ன சொன்னாலும் ஒழுங்கா கேட்க மாட்டாங்க. என்ன சொல்ற, என்ன செய்யற, சாடையில பார்ப்பாங்க. மகனே கண்ணு தெரியலப்பா, இதை கோர்த்து கொடுப்பா, மகனே ஏதோ பொருள் விழுந்துச்சு எடுத்து கொடுப்பா. அல்லாஹ்வின் அன்பிற்குரியவர்களே, என்றாவது உங்களுடைய பெற்றோர்களை பார்த்து, உங்களுடைய தாயை பார்த்து சாப்பிட்டீர்களா என்று கேட்டது உண்டா? அம்மா மாத்திரை போட்டாங்கன்னு கேட்டது உண்டா? அம்மா ஏன் இப்படி அழுக்கு துணியில இருக்கிறாங்க, அவங்களை தலை தேய்ச்சி விடக்கூடாதா? அத்தா ஏன் இப்படி இருக்கிறாங்க, அவங்க சாப்பிட்டாங்களா? அவங்களுக்குரிய இடத்தை நீங்கள் கொடுங்கள். அவர்கள் யாரும், எந்த தாய் தகப்பனும் தனக்கு தான் பெரிய இடம் வேண்டும், பெரிய ரூம்பு வேண்டும், மெத்த வேண்டும், கட்டில் வேண்டும் என்று கேட்க மாட்டார்கள். எல்லாம் என் மகனுக்கு கொடுங்கள். என் மகனுக்கு விலை உயர்ந்த சப்பலை வாங்கி கொடுத்து தகப்பன் காலுக்கு செருப்பில்லாம அலையக்கூடிய எத்தனை தந்தைமார்கள் இருக்கின்றார்கள். இந்த அழுக்கு சட்டைக்கு பிறகு, இந்த அழுக்கு சட்டை உன்னை உயர்ந்த
விலை உயர்ந்த கோட் ஷூட் போட வைத்தது. நடந்து நடந்து தேய்ந்த இந்த கால் தான் உங்களை மிக பெரும் ஆபீஸில், ஏசி ரூம்பில், ரோலிங் சேரில் உட்கார வைத்தது. இந்த தேய்ந்து போன சக்கரம்தான், டயர் தான் உங்களை விலை உயர்ந்த ஃபாரின் காரில் பவனி வர செய்தது. அன்னார்ந்து பார்த்த என்னுடைய தந்தை நினைப்பார், வானத்தில் ஆகாயத்தில் விமானம் பறக்கிறது என்பதாக அல்ல, அந்த விமானத்தில் என் மகன் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அப்படிப்பட்ட பெற்றோர்களை நாம் உதாசீனப்படுத்தக்கூடிய நிலையில் பார்க்கின்றோம். ஒரு பொருள் வாங்கி கொடுக்கலன்னு சொன்னா அவங்கள கேவலமா நினைக்கிறது, திட்டுறது, பழி சொல்றது, என்னை ஏன் பெத்தன்னு கேட்கறது, எனக்கு உங்களோட இருக்கவே பிடிக்கலன்னு சொல்றது, தாயை பிரித்து அவர்களை ஒரு வாடகை வீட்டில் ஒரு தனியான ஒரு இடத்தில் அமர வைப்பது, தனக்கு அது பாரமாக நினைப்பது, தனக்கு அது சிரமமாக நினைப்பது. அல்லாஹ்வின் அன்பிற்குரியவர்களே, வாலிபர்களே, இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருப்பவர்களே, நீங்கள் அவர்களை ஓரங்கட்ட நினைத்தால் அல்லாஹ்வுக்கு ரொம்ப நேரம் ஆகாது நம்மள ஓரங்கட்ட. நான் இது யாரும் அச்சுறுத்துறதுக்காக வேண்டி பயமுறுத்துறதுக்காக சொல்லல, உண்மையான உளப்பூர்வமான விஷயத்தை உங்களுக்கு மத்திய நான் பேசுகின்றேன். அதனாலதான் அல்லாஹ் சொன்னான், வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. இறைவனை வணங்கும்படி நான் கட்டளையிட்டு இருக்கின்றேன். அதற்கு அடுத்த கட்டமாக அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? உங்களுடைய பெற்றோர்களுக்கு உபகாரமாக இருக்கும்படி உங்களுக்கு நான் உபதேசிக்கின்றேன், உங்களுக்கு கட்டளையிடுகின்றேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அவர்கள் வயது முதிர்ந்து விட்டால் அவர்களுக்கு மத்தியில் புஜத்தை உயர்த்தி பேசாதீர்கள், சத்தத்தை உயர்த்தி பேசாதீர்கள், போவா என்று பேசாதீர்கள், சீ தூ என்று பேசாதீர்கள், பேரை சொல்லி அழைக்காதீர்கள். அவர்களுக்காக வேண்டி எப்பொழுதும் நீங்கள் பிரார்த்தனையில் இருங்கள். ரப்பனா ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா என்று. நாமும் நம்முடைய பெற்றோர்களுடைய கண்ணியத்தை உணர்ந்து நம்முடைய பெற்றோர்களுக்காக நாம் ஹயாத்தாக இருக்கும் காலமெல்லாம் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு பொழுதும் நாம் அவர்களுக்கு துவா செய்வது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு ஹயாத்தாக இருக்க, நீண்ட ஆயுள் கிடைக்க அவர்களுக்காக நாம் துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் அன்பிற்குரியவர்களே, அந்த பெரியவர்கள் இபாதத்தானவர்களா, ஈமான்தாரிகளா, நல்ல மனிதர்களா என்பது ஒரு புறம் இருக்க, அவர்கள் நமக்கு பெற்றோர்களாக இருந்த ஒரே காரணத்தினால் அவர்களுக்காக வேண்டி நாம் அவர்களை பராமரிப்போமையானால், அவர்களை பாதுகாப்போமையானால் அல்லாஹ் நமக்கு ரிஸ்கை விசாலமாக்கி அதிகப்படுத்தி தருகின்றான். அல்லாஹ் நம்முடைய பெற்றோர்களை பாதுகாக்கக்கூடியவர்களாகவும் அவர்களுக்குரிய கண்ணியத்தை கொடுக்கக்கூடியவர்களாகவும் அவர்களை குழந்தை போல் வளர்த்தெடுக்கக்கூடிய நசீபி அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.